கிறிஸ்துவுக்குள் அன்பாண்டவர்களே, இந்த அருமையான வேளையிலே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நாம் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரை தியானிக்க இருக்கின்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பாக தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது? 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்றால் இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? முதலாவது, ஜீவனை கொடுக்கும் விதையாக இருக்கிறது. முதலாவது ஜீவனை கொடுக்கக்கூடிய விதையாக இருக்கிறது. அப்படின்றால் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் என்ன செய்கின்றாராம்? ஜன்மித்தார் என்று சொல்லி. அப்படி என்றால் ஜீவனை கொடுக்கக்கூடிய விதையானது தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, சுத்திகரிக்கக்கூடிய தண்ணீராய் இருக்கிறது. எப்படி இருக்கிறதாம்? நாம் எபேசியர்ல வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீரில் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக வரை இருக்கிறோம் என்று சொல்லி. அப்படி என்றால் நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் முழுக வேண்டும் என்று, தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று பொருள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எப்படி தேவனுடைய வசனம் சத்தியமானது என்றால், நீங்கள் வேதத்திலே பாருங்கள். தீத்து 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, தீத்து 3ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படின்றால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். என்றால் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனை கொடுக்கும் விதை, சுத்திகரிக்கும் தண்ணீர். மூன்றாவது, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எப்படி கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது? சங்கீதத்திலே வாசிக்கும் போது 119ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது அதனுடைய 105வது வசனத்தை பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லப்படுவது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கின்றோம். அப்படி என்றால் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. அதே ஜீவ வழி என்றால் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 19 வாசிக்கின்றோம். அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்றும் எண்ணி சகல பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. அப்படினால் தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடிய விதை, தேவனுடைய வார்த்தை சுத்திகரிக்கும் தண்ணீர், தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நான்காவது,
தேவனுடைய வார்த்தை வளருவதற்கு ஏதுவான ஞானப்பாலாய் இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விடுங்கள் என்று சொல்லி, அப்படினால் நீங்கள் வளரும்படி என்ன செய்ய வேண்டுமாம்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்க வேண்டுமாம்? வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அப்படினால் தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கும் விதை, தேவனுடைய வார்த்தை சுத்திகரிக்கும் தண்ணீர், தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வளருவதற்கு ஏதுவான ஞானப்பாலாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட அவர் வார்த்தையினூடாக பேசி இருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது என்று சொல்லி நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். உம்முடைய சத்திய வார்த்தையானது ஜீவனை கொடுக்கக்கூடிய விதையா இருக்கிறது. உம்முடைய வேத வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சுத்திகரிக்கக்கூடிய தண்ணீராய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது வளர்வதற்கு ஏதுவான ஞானப்பாலாய் இருக்கிறது என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய சத்திய வேதத்தை தியானித்து அதன்படி நடக்க எங்களை கிருபையாய் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய பொற்பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.